நம்ம வந்து இன்றைக்கி இது ஆனுவல் எக்ஸாம்க்குள்ள 5th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து எது வரும்னு தெரியாது. ஸோ வந்து எல்லாத்தையும் படித்து வச்சவங்க தான் சொல்லியிருக்காங்க எங்கள் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளது பார்ப்போம். இது வந்து மார்ச் மாதம்குள்ளது வருது. மார்ச் மாதம்குள்ளது 1 2 3 4 அறநெறிச்சாரும் அது அறநெறிச்சாருலேருந்து மரபு தொடர்கள் வரைக்கும் வருது. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்தே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெசனில் வந்து சிறு பஞ்சமூலம். இது வந்து 2 செயல் இருக்கிறதுனால ஒன்று சிறு பஞ்சமூலம் வரும். அதை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லாவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்பொருள் வந்து இங்கே வனப்புன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, வனப்பும் அப்புறம் வந்து இது சொல்பொருள் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சரியான விடையை தேர்ந்து செய்து எடுங்க. இதில் வந்து எங்கள் மிஸ் வந்து மார்க் பண்ணது தான் நானும் வந்து சொல்கிறேன். கண்ணுக்கு அழகும், அப்புறம் இது நன்றென்று அப்படி அதுவும் இதுக்கும் படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம். அப்புறம் பொறுத்துக்க வந்து எல்லாத்தையும் வரும்னாங்க. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க. வினாக்களுக்கு விடை அளிங்க. சில பேர் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதோட ஆன்சர் கண்ணுக்கு மனப்பு என கூறப்படுவது எது? அதோட ஆன்சர் கண்ணுக்கு அழகை இறுக்கம் கொள்ளுதல். ஃபஸ்ட் ஒன்று ஓகேயா. இப்போது அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது எது? இங்கே இருக்குது அதே பேஜில் செகண்ட் பேஜில் லாஸ்ட் லைனு. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும் அப்படிங்கிறது வரைக்கும் எழுதிச்சுங்க. அப்புறம் காலுக்கு அழகு என கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இருங்க ஒரே நிமிஷம். காலுக்கு அழகு என கூறப்படுவது காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. ஓகே, அப்புறம் வந்து வாரி தந்த வள்ளல். இந்த லெசன் வந்து எங்களுக்கு இது எழுந்திருக்குது. இதில் இருக்கிறது வந்து நான் வந்து மார்க் பண்ணல போல இருக்கே. சரி, ஏதோ ஒன்று சரியான விடை தேர்ந்து செய்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து 5த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பொருள் கூறுக, வினாக்களுக்கு விடையளி. இதுக்குள்ள ஆன்சர் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்குள்ள ஆன்சர் வந்து பாணரின் குழந்தைகள் தன் அம்மாவிடம் என்ன கேட்டனர் அப்படின்னு கேட்டிருக்குது. அதில் இது வந்து பாணரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் சோறு கேட்டனர் அப்படின்னு எழுதி முடிச்சுங்க. வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 4 இருக்குது. வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர் வள்ளலே அப்படின்னு எழுதிடுங்க. வள்ளல்னா பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினார். அது வந்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு பேஜ் நம்பர் 6ல் கற்ற கல்வி நாம் அழியாமை அகற்றுறது போல உற்ற துடைக்கும் வள்ளலே அப்படின்னு இருக்குது. அதுதான் ஆன்சரே. இதோட ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் வந்து தெரியுதானேன்னு தெரியல. தேர்ட் ஒன்றுக்குள்ளது இது. அப்புறம் இது சொல்லிட்டேன். அப்புறம் இது தாங்க மெயினே. இது வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, நம்ம தமிழில் மாற்றிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. என்னுடைய புத்தகம் மேசை மேலே உள்ளது. என் ஹேண்ட்ரைட்டிங் வந்து சில பேருக்கு புரியாது. அப்புறம் தேர்ட் லெசன் வந்து தலைமை பண்பு இருக்குது. தலைமை பண்பில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸு நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர் யாவர்? பேஜ் நம்பர் 11 இருக்கும். பாலனும் பூவணனும் இருவருமே நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர். இது வந்து யாவன்னு இருக்கும், அது வேண்டாம். உள் தலைவர் அறிவித்த 2வது போட்டி என்ன? பேஜ் நம்பர் அதே பேஜ் தான் 11. 2வது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேல்படி வேண்டு என்பதாகும். அதுதான் வந்து செகண்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சரு. மக்கள் பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட்ட காரணம் என்ன? இது வந்து
ஏற்பட்ட காரணம் பாலன் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார். இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவித்த காரணம் என்ன அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்குது. இது வந்து கொஞ்சம் கேமரா பிளராக இருக்குது, தெரியுதா இல்லைன்னு தெரியல. எளிய எதிர்காலத்தின் சிந்தனை, பொருளாதாரத்து முன்னேற்றம், மக்களிடம் பிரிவு காட்டும் தன்மை, இவை அனைத்தும் சிறந்தவர் பூவண்ணன் என்று அறிவித்தார். அதுதான் எங்கள் கிளாஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4th ஒன் மட்டும் நான் வந்து தனியாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஓகே, இணைப்பு சொற்கள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் மிஸ் வந்து குறிச்சு கொடுத்தது. நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் எழாக சில நேரங்களில் இரண்டாக சொற்களை பயன்படுகிறது. சிறிய கூட்டல் சிறிய, சின்னஞ்சிறிய, கண்ணும் கூட்டல் கருத்தும் கண்ணும் கருத்தும், இரவும் பகலும் இரவு பகல், பச்சை பசை பச்சை கூட்டல் பச்சை பச்சை பசை. அப்புறம் வந்து இதில் 3 தந்திருக்காங்க. பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு இருந்தன. தேர்வுக்கு கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் நல்ல மதிப்பெண் பெற்றேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நம் சிந்திக்க வராது. கொஞ்சம் வராது எனக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து இது 17. சில பேர் வந்து எழுதியிருக்க மாட்டீங்க, ஸோ இதாலே கொஞ்சம் எழுதிக்கோங்க. எழுதிக்க மாட்டீங்கன்னா பாதி பேர் எழுதிருப்பீங்க. விருப்பம், இதை வந்து சொற்களில் தொடர்ந்து அமைத்து எழுதுங்க. விருப்பம், தமிழ் பாடத்தில் எனக்கு விருப்பம் அதிகம். திறமை, நான் ஆடுவதில் திறமை வாய்ந்தவள். அது வந்து வாய்ந்தவள் வரும், எங்களுக்கு வந்து அது தப்பாயிடுச்சு எனக்கு, அதனால் அழைச்சிட்டேன். நம்பிக்கை, என் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. மகிழ்ச்சி, எனக்கு பரிசு கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ வந்து உரிய எதிரினை சொற்களை எழுதுக. இன்பமும் துன்பமும், அன்றும்னா அன்றும் என்றும், அங்கும் இங்கும், உயர்வு தாழ்வு, விண்ணும் மண்ணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.